வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள. உருண்டை குழம்புக்கு நம்ம அரைக்க வேண்டியது என்னெல்லாம் அரைக்கலாம்னா, நான் 1 டம்ளர் துவரம் பருப்பும் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். இப்போ நம்ம அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நான் ஒரு காஞ்ச மிளகா 5 மிளகா போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நான் பாதி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்கு. இது நம்ம மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் பாதி. இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சின்னதாக உருண்டை போட்டுக்கலாம். இந்த சைஸ் போதும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருண்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இனிமேல் நம்ம என்ன செய்யலாம், இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடணும். நம்ம இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சிடலாம். வேகட்டும். அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். பூண்டும் போட்டுடலாம். நான் ஒரு 4-5 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும். போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி நான் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கிடுச்சு. மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டுடலாம். அப்போ தான் திக்காக இருக்கும். அது கொஞ்சம் வதங்கட்டும். மசாலா வடை போயிட்டு இனிமேல் நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும் இந்த அளவு தண்ணி. இது கட்டியாயிரும். இது நல்லா மசாலா வடை போட்டோம். உப்பு போட்டுக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் மசாலா வடை போட்டோம். மசாலா வடைலாம் போயிட்டு நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால், நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்து திருவி நான் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். ஊற்றினா கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். உருண்டையை போட்டுட்டேன். அது வீடியோவில் ஏதோ ஆயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. உருண்டையை போட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் போட்டுக்கலாம். போட்ட வீடியோ இதாக சேவாவில் உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.